எப்படி கேஸ் லீக் ஆயிருக்கும்? இது தானா நடந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை புவனேஸ்வரியோட வேலையா இருக்குமோ? இவ பண்ணிருந்தா இவையே இங்க வந்திருக்க போறா. வேற யார் பண்ணிருப்பாங்க? ஏத்து எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தியா ஜானகி? உன் புருஷ பேச்சு மீறி தானே நீ இங்க வந்திருக்க. இது போதும். இதை வச்சு உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன் பாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருடா. டே கதிரு, நீ இந்த தொழில நல்லா முன்னேறி வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் ஜெயிச்சு காம்பேன் அத்தை. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இல்லதனா, உங்க அப்பா வந்துருவாரு. மா, அப்பா உங்க மேல கோவப்படுவார்ல? அதெல்லாம் நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, எனக்கு அது போதும். சரி அத்தை, நான் வரேன். பெரியம்மா, நானும் வரேன். தனா, நான் போயிட்டு வரேன். கதிர், வரேன். போயிட்டு வரேங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஐயோ, எங்க நான் உங்க மனைவியா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட அம்மாவா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பெத்த பாசமா? அந்த பெத்த பொண்ணுதான் இந்த குடும்பம், அப்பா அம்மா எதுவுமே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு விஷமா வந்தவன் கூட போயிட்டாளே. அவளுக்கு உங்க மேல பாசம் இருந்தா இப்படி போயிருப்பாளா? பத்மா, இது எனக்கும் என் புருஷனுக்குமான பிரச்சனை. தேவையில்லாம இதுல நீ தலையிடாத. எங்க பாருங்க, உங்க வார்த்தையை மீறணும்னு நான் நினைக்கல. நான் இருந்த சூழ்நிலை அப்படி. எனக்கு போறதை விட்டா வேற வழி தெரியல. செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு சூழ்நிலை விதின்னு சொல்லி பழிய போட வேண்டியது இல்ல. என்ன சூழ்நிலை வந்தாலும் போற வழிய மாத்திக்காம இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தனா நம்ம பொண்ணு, கதிர நாம தான் வளர்த்தோம். அவங்க 2 பேரையும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி தனியா தவிக்க விட எனக்கு தோணலங்க. போதும் ஜானகி, போதும். நீ என்ன மீறி செய்யற எல்லா காரியத்துக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்கிற. பல தடவை சொல்லியும் நீ இப்படியேதான் செய்யறேனா அதுலயே தெரிஞ்சிடுச்சு உன் மனசுல நான் என்னவா இருக்கேன். அன்னைக்கு சொன்னீங்க கடமைக்கு மட்டும் நான் உங்க மனைவியா இல்லேன்னு. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ, நான் என்னைக்குமே அந்த மாதிரி நினைச்சதே இல்லைங்க. நான் போனதுக்கான காரணம். வேண்டாம், நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நானும் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் கூட பழைய மாதிரி சகஜமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. இப்ப உனக்கு என்ன விட இங்கிருந்தோ வந்தவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. இதுல நான் நல்லா இருக்கணும்னு இந்த கயிறை வேற கட்டிருக்க. இதெல்லாம் வெளி உலகத்துக்காக தான் நீ பண்றேன்னு தெளிவா தெரியுது ஜானகி. ஆனா
ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் திரும்ப அந்த கதிர்க்காக நீ போயிட்டு வந்திருக்க. நமக்குள்ள விழுந்த இந்த விரிசல் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போகுதுன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் சொன்ன வார்த்தைக்கே நீ மதிப்பு கொடுக்கல. அப்ப இந்த கயிறுக்கு மட்டும் என்ன மதிப்பு இருக்கு? வேண்டாம் மச்சான், கழட்டாதீங்க, வேண்டாம் கழட்டாதீங்க, வேண்டாம். ஐயோ, இவ்வளவு பெரிய முடிவு எடுக்காதீங்க. நீ நான் முடிவெடுக்க என்ன இருக்கு? ஒன்னா புருஷனாங்கிற கேள்வியில நீ நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டியே. ரகு, வேண்டாம்ப்பா, அது உனக்காக வேண்டிக்கிட்டு கட்டினது. மனசுல எந்தவித மரியாதையும் மதிப்பு இல்லாம கட்டின இந்த கயிறுக்கு எந்தவித சக்தியும் இருக்க போறதில்லமா. என்னைக்கு என் வார்த்தையை மீறி நீ போனியோ அன்னைக்கே நீ கட்டின கயிறுக்கும் எனக்கும் எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ கடமைக்காக கூட என் மனைவியா இருக்க வேண்டாம்.